ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மன் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிகா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இந்த ஜிகா வைரஸ் அப்படின்னு புதுசாக பார்க்குறீங்களா? இந்தியாவில் கொரோனாக்கு அப்புறம் இந்த ஜிகா வைரஸ் தான் வந்து அதிகமாக பரவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஜிகா வைரஸ் வந்தது அப்படின்னா என்னென்ன அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொசுக்கள் மூலம் பரவும் நோய்களில் இந்த ஜிகா வைரஸ் நோயும் ஒன்று. தற்போது இந்தியாவில் அதிக அளவு இந்த நோய் வந்து பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எச்சரிச்சிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னர் பூனேவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு இந்த ஜிகா வைரஸ் வந்து பரவியிருந்தது. இதனை அடுத்து இன்று கர்ப்பிணி பெண்கள் 2 இந்த வைரஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஏடிஎஸ் கொசுக்கள் மூலம் பரவும் இந்த வைரஸ் வந்து உடலுறவு மூலமும் பரவக்கூடியது அப்படின்னு ஒரு ஆபத்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த தொற்று கர்ப்பிணி பெண்களுக்கு இருந்தது அப்படின்னா வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொசுக்கள் வந்து பகலில் கடிக்கக்கூடிய அப்படிங்கிறாங்க. அதே போல் இரத்த பரிமாற்றங்களின் வழியாகவும் பாதிக்கப்பட்ட நபரிடம் இருந்தும் மற்றவருக்கும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட பலருக்கும் ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் வெளியில் தெரிவதே இல்லை. சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட 5 பேரில் ஒருவருக்கு மட்டுமே அறிகுறி வந்து வெளிப்படும். அதாவது காய்ச்சல், தலைவலி, மூட்டு வலி, கண்கள் சிவந்து போதல், சருமத்தில் சிவப்பு நிற தடிப்புகள், அரிப்பும் தோன்றும். ஜிகா வைரஸ் உள்ள பகுதிக்கு செல்லும் நிலையில் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். உடல் முழுவதும் மூடியபடி ஆடை அணியுங்கள். வீடு சுற்றி கொசு வராமல் தடுக்க கொசுவலை அணிவது பாதுகாப்பானது. ஜிகா வைரஸ் இருக்கும் இடங்களுக்கு சென்று வந்தால் 3 வாரம் வரை கொசு கடிக்காமல் வந்து பார்த்து வச்சுக்கணும். தொற்று இருக்கும் இடங்களுக்கு சென்று வந்தவர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டாம். சில வாரங்கள் வரை காத்திருந்து அறிகுறிகள் தென்படுகிறதா அப்படிங்க பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இரத்த தானம் கொடுக்கணும். கர்ப்பிணிக்கு ஜிகா வைரஸ் தொற்று இருந்ததுன்னா அது நஞ்சுக்கொடி வழியாக கருவுக்கு சென்று குழந்தைக்கு பிறவி குறைபாட்டு நிலையை கூட உண்டாக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் மற்றவர்களை காட்டிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தலாம். கர்ப்பமாக இருந்தால் ஜிகா வைரஸ் உள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்து தவிர்த்து நல்லது. தவிர்க்க முடியாத நிலையில் பயணம் சென்று வந்தாலும் மருத்துவருடன் சென்று பரிசோதிப்பதும் ஜிகா வைரஸ் அறிகுறிகளை கண்காணிப்பதும் ஒரு அவசியம். கர்ப்பமாக இருக்கும்போது ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்பு இருக்கும் இடத்துல, அதாவது உங்கள் ஊரில் இருந்தால் கொசுக்களை விரட்டும் வழியை வந்து முயற்சிக்கிறது சிறந்தது. இதுதான் வந்து சில அறிகுறியாக வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாரும் மழை காலங்களில் அதிகம் வந்து வெளியும் போகாதீங்க. வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வைரஸ்லேருந்து உங்களால் தவிர்க்க முடியும். முடிஞ்ச வரையும் இந்த கொசு ஆன்டிபயோட்டிக் மாதிரி இந்த கொசு மருந்து எல்லாமே வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து இந்த வைரஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.